Hi guys, welcome back to the video. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காட்லின் டெஸ்பா கம்போசிட் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு கவுண்டர் ஆப், அதாச்சும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுக்காக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட், எம்டி ஆக்டிவிட்டி, சிம்பிள் கவுண்ட். ஓகே, நமக்கு கிரேட் எல்லாம் செட்டப் ஆகட்டும். நம்ம டிசைன் ஓப்பன் பண்ணிப்போம். பாய்லர் பிளேட் டெலிட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ப்ராடக்ட்ல டெலிட் பண்ணிடுவோம். நம்ம புதுசாக ஒரு கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, கம்போர்ட்டபிள் நேம் சிம்பிள் கவுண்டர். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ப்ரிவியூ ஆட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ அட் கம்போசபிள் ப்ரிவியூ சிம்பிள் கவுண்டர். ஓகே, இதில் நம்ம அந்த சிம்பிள் கவுண்டர் எடுத்துக்கிறோம். சிம்பிள் கவுண்டர். ஓகே, இப்போ நம்ம அந்த மெயின் இதுலேயும் போயிட்டு நம்ம சிம்பிள் கவுண்டர் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு காலம் வேணும். தென் வந்து ஒரு ரோல 2 பட்டன் வேணும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன் வேணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம். காலம் நெக்ஸ்ட் வந்து நம்ம காலம்குள்ள 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் பிரிண்ட் ஒன்று ஆட் பண்ணுறோம். இப்போதைக்கு கவுண்டர் போட்டுக்கிறேன். 2 பார்ப்போம். நமக்கு இதில் பேக்ரவுண்ட் இருக்கும், இன்னும் ரெட் கலர்ல இருக்கு. ஓகே, ஃபைன். எங்க போட்டுன்னு தெரியல. ஓகே, இங்க இருக்கு. இப்போ நம்ம கவுண்ட்டுங்கிறது மேலே வந்துருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம், ஸ்டைல் பண்ணுறது எனக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இடம் பண்ணிக்கலாம். இந்த ரோ ஆட் பண்ணுறோம். இந்த ரோல வந்து டெக்ஸ்ட் பட்டன், இந்த ரோல வந்து ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டன் இந்த பட்டனோட நேம் வந்து
இன்க்ரிமெண்ட் இதே பட்டன் இன்னொரு தடவை காப்பி பண்ணிட்டு டிக்ரிமெண்ட் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரிவ்யூ தான் டக்குன்னு ஒரு பதிவு இருக்கு. ஓகே, நமக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னு ஒரு ரோல் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சென்டரில் எடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டரில் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கவுண்டோட டைட்டில் இது பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது வந்து சென்டரில் இருக்கும். வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம். டிபி இம்போர்ட் பண்ணாட்டி ஓவர் பண்ணணும்னு இம்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே இதுக்கும் இருக்கான பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் பேஸ் வந்துட்டு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா வேரியபிள் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கவுண்ட்டுக்கானது டிக்ளேர் பண்ணணும். வேர் கவுண்ட் remember notable data value 0 அதில் வேல்யூ data செட் ஆகும். நோட்டபிள் data value வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஒன் இன்க்ரிமெண்ட் இதோட இது என்னன்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இதாச்சு இந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுது. இது வந்து ஒன் டிக்ரிமெண்ட்னா மைனஸ் மைனஸ் பண்ணுது. ஓகே, இப்போ இதை நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்ம நடக்கணும். ஆன் கிளிக்குன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் கால் பண்ணணும். இதே டிக்ரிமெண்ட்ல நம்ம டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் தான் நமக்கு மாறணும். கரெக்டாக டெக்ஸ்ட்ல நமக்கு என்ன கவுண்ட் இருக்குன்னு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கவுண்ட்டை நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண கவுண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது ஸ்டேட்டில் இருக்கனால நம்ம இன்க்ரிமெண்ட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, பார்த்து நம்ம யூஏ ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஓகே, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 0 வந்துருக்கு. சைஸ் நம்ம வந்து font size
$48 வச்சுப்போம். ஓகே, நமக்கு அக்கௌண்ட் ரொம்ப பெருசாக கரெக்டாக இருக்கு. இந்த 2 பட்டனுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பட்டனுக்கு நடுவில் ஸ்பேஸ் ஆட் பண்ணுவோம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பேஸர் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸர் மாடிஃபையர் டாட் பேடிங், அதாவது பேடிங் எல்லா சைடும் இவங்களாம் வந்து 20.dp போட்டுக்கிறேன். ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. ஓகே, ஓரளவுக்கு பேத்து இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இன்டராக்டிவ் மோடுன்னு ஒன்று இருக்கு, இதுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த இன்க்ரிமெண்ட் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ப்ளஸ் தான் ஆகும். இதே நான் டிக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேட் இது ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.